என்ன இன்னும் காணோம்? Token number 6. யா கமிங். ஹாய். உனக்கு இல்ல ஏன் அலையற? Physics. சீக்கிரம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஹாய். ஏய் சாரியா. சாரி. நான் என்ன சொல்ல வரேனா? நீ ஒன்னும் சொல்லாத. I don't want to listen to anything from you. ஷாலினி, Token number 8. நேத்து என்ன சொன்ன நீ? அட்மிஷன் முடிஞ்சதும் ஃபிலிம் போலாம்னு சொன்னேன். படம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? 11 o'clock. இப்போ 10:30. அட்மிஷன் முடிச்சிட்டு எப்படி படத்துக்கு போக முடியும்? அட்லீஸ்ட் புதுசா காலேஜ்ல அட்மிஷன் ஆகுறோங்கிற சீரியஸ்னஸ் ஆவது வேணாமா? யூ வெரி கேர்லெஸ் பிரகதி. Token number 9. டோன்ட் வரியா, நாம இப்ப அட்மிஷன் முடிக்கிறோம், ஃபிலிம்க்கு போறோம். அது அவ்வளோ ஈஸின்னு நினைக்காத. டோக்கனை வாங்கிட்டு உனக்கு முன்னால எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. ஒவ்வொருத்தருக்கும் அட்மிஷன் முடியறதுக்கு 10-15 மினிட்ஸ் ஆவது ஆகும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் டோக்கனை வாங்கு. எக்ஸ்கியூஸ் மீ, டோக்கன் ப்ளீஸ். இந்தாங்க. தேங்க் யூ. 58. இந்தாங்க உங்க ஃபார்ம். Token number 10. என்ன? பாத்தியா, உனக்கு முன்னால 47 பேர் இருக்காங்க. உன் டோக்கன் வரதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும். இதுல கண்டிப்பா ஃபில் போறோம்னு வேற சொல்ற. இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா போறோம். எப்படி? வெயிட் பண்ணி பாரு. பொண்ணு கேண்டீன் போயிருக்கா, அவளுக்காக தான் வெயிட் எக்ஸ்கியூஸ் மீ மேம், யா உங்க டோக்கன் நம்பர் என்ன? 51. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அட்மிஷனுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமா. உங்க டோக்கன் நம்பர் என்ன? 12. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஆபரேஷன். யூ நோ வாட், அவங்க blood group AB நெகட்டிவ், வெரி ரேர் குரூப். ஐயோ சாரிங்க, என் blood group O பாசிட்டிவ். ஆஹா, அதுவும் இல்லாம நான் blood எல்லாம் டொனேட் பண்றது இல்லைங்க. அது இல்லைங்க, எனக்கு AB நெகட்டிவ். ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் போய் blood கொடுக்கணும். ஸோ நான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் உங்களை ட்ராப் பண்ணணுமா? அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்க டோக்கன் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஓ சாரிங்க, நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்லைங்க முடியாது, கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். பாட்டி ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன், பிளட் குரூப் AB நெகட்டிவ், ப்ளீஸ். நோ முடியாதுங்க. ராஜீவ், பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு இல்ல சொல்லுங்க. கிருத்திகா, we have been waiting for a long time. உயிர் பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம ஹெல்ப் பண்ணலனா நல்லா இருக்காது. கொடுங்க. ஓகே. தேங்க் யூ. 58ஆ? எஸ். Token number 11. சரி, எப்படியும் டைம் ஆயிடும். நான் கேண்டீன் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தேன். இல்ல எனக்கு அது வேண்டாம். இல்ல நான் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஒரு பெப்சி கொடுங்க. ஹே ராஜீவ். ஹேய் ஜீஜு. என்ன ஹாலிடேஸ்ல நீங்க? என் அங்கிள் பொண்ணுக்கு நம்ம காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குடா. இன்னைக்கு இன்டர்வியூ. அங்கிள் வர முடியல, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா நீ எங்க? சத்தியமா படிக்கிறதுக்கு மட்டும் இல்லப்பா. பின்ன இல்ல பாப்கார்ன் போடுறதுக்கு. அவங்களுக்கு இன்டர்வியூ முடிய ஈவினிங் ஆயிடும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அதுவும் பசங்க கிட்ட நம்மள மாதிரி பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசினா ஈஸியா விழுந்துருவாங்க. ஆனாலும் இது ரொம்ப ஓவர். என்னாச்சு? வாட்? வெயிட்.
ஹலோ. ராஜீவ், நான் தான் சுந்தர் அங்கிள் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அட்மிஷன் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எங்க காலேஜ் தானே, எல்லாம் தெரிஞ்சவங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பட் அந்த ஹாஸ்டல் தான் காலேஜ் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டேக் கேர். நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. நான் பேசுறேன். மா என்னம்மா? என்ன சுந்தரம், நாம என்ன அப்படியே பழகிருக்கோம்? எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் அவன் இங்கே தங்குனா நாங்க நல்லா பாத்துக்க மாட்டோமோ? அப்படி இல்லைங்க. நாங்க இங்க இருக்கிறப்போ அவ ஹாஸ்டல்ல தங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு காலமா எங்க வீட்லயும் செல்லமா வளர்ந்துட்டா. அவ தனியா இருந்தா தானே லைஃப்னா என்னன்னு தெரியும், ஒரு தைரியம் வரும். என்னதான் சொல்லுங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் சொன்ன நீங்க கேட்கவா போறீங்க? சரி, அதை விடுங்க. எப்ப வர போறீங்க? நீங்க வந்து போயிட்டு இருந்தா தானே அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் கம்பெனில என்ன வைஸ் பிரசிடென்ட்டா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு மாசம் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். கொஞ்சம் பிஸி இல்ல, ரொம்ப பிஸின்னு சொல்லுங்க. சரி, சரஸ்வதி எப்படி இருக்கா? அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க. நல்லா இருக்கா, ஆனா இப்ப ஷாப்பிங் போயிருக்கா. ஆமா, அவர் எப்படி இருக்காரு? இப்ப கூட யுஎஸ் போயிருக்காரு. வரதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும். அவரும் உங்கள மாதிரி தான், எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு பிஸியா தான் இருப்பாரு. அப்படியா? சரி, கிருத்திகா கிட்ட போன் கொடுக்கட்டா? கொடுங்க கொடுங்க. இந்தம்மா. சொல்லுங்கப்பா. என்னடா, ஊரு காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. சமத்தா இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அங்கிள் ஆண்டி கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். ஓகேப்பா. டைம் கிடைக்கும் போது நானும் மம்மியும் உன்னை வந்து பாப்போம். ஓகேப்பா, பை. மா கொஞ்சம் பணம் கொடு. எங்க கிளம்பிட்ட? சர்வீஸ் கொடுத்த வண்டியை எடுத்துட்டு அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நாளைக்கு காலேஜ் ரீஓபன் ஆக போகுது. எப்படியும் உன் ஃப்ரெண்ட்ஸை நீ பார்க்க தான் போற. இனி கிருத்திகாவை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துரு. எதுக்கு? கிருத்திகாவோட ஃப்ரெண்டு கிட்ட சுந்தர் அங்கிள் ஏதோ பார்சல் கொடுத்து அனுப்பியிருக்காராம். அதை போய் வாங்கிட்டு வரணும். பாவண்டா, அவளும் 4-5 நாளா ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாடா. போமா, நான் போகலன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியெல்லாம் போட முடியாது, எங்க மீட்டிங் அதை விட இம்பார்ட்டன்ட். நான் போயே ஆகணும். பெரிய பார்லிமெண்ட் மீட்டிங் போறீங்க, போயிட்டு வாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. சரி, அட்லீஸ்ட் அந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்னு வழியாவது சொல்லிட்டு போ. அவளை தனியா அனுப்பி வைக்கிறேன். முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும், இல்லைன்னா எப்படியோ போட்டும். தனியாலாம் வேணாமா ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, அவ தனியாவே போட்டும். என்ன, போறதுக்கும் வழி தெரியாம வரதுக்கும் வழி தெரியாம திண்டாடிட்டு இருப்பா. கஷ்டப்படட்டும். நீ போய் உன் வேலையை நிம்மதியா பாரு. ஓகே? இப்போ என்ன, அவளை கூட்டிட்டு போயே ஆகணுமா? கிருத்திகா, கிருத்திகா சீக்கிரம் வா. வரும்போது உன் ஃப்ரெண்டோட அட்ரஸ் எடுத்துட்டு வா. நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. தோ வந்துட்டேன் ஆண்டி. குடு 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 குடு. தோ இது ராதிகா 3rd Avenue சென்னை. ரொம்ப தூரமா? தூரம்தான், பரவாயில்ல போயிடலாம். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? உங்களோட டிஸ்டர்ப் பண்ணலையே? ஏன்னா இது அர்ஜென்ட் இல்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். இல்லம்மா, அவன் ஃப்ரீயா தான் இருக்கான். உன்னை கூட்டிட்டு போவான். இல்லடா இல்ல, போ போ போ. நீ சீக்கிரம் ரெடியா ஓடு 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 ஓடு. என்ன சிரிக்கிறீங்க? அதான் ஜஸ்ட் சும்மாதான். அது எப்படி காரணம் இல்லாம சிரிப்பீங்களா? என்னன்னு சொல்லுங்களே. அது சொல்றேன், ஆனா உன்கிட்ட எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கல. பிடிக்கலையா? என்னது? நான் சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த நீங்க வாங்க போங்கன்னு சொல்ற பத்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. இல்ல, நீங்க பெரியவங்க, மரியாதை. ஹேய், என்ன பார்த்தா வயசானவ மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. மரியாதை மனசுல இருந்தா போதும். ஓகே? இனிமே நீ வா போன்னு கூப்பிடுறேன்னு சொல்லு. சொல்லு. சரி, எனக்கு தோணும் போது கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே கூப்பிடு. அதோ அங்க ராதிகா போறா. யார் அந்த பொண்ணா? ஆமா. ஒரு செகண்ட். கிருத்திகா, எனக்கு ஒன்னும் ஆகல. ஐம் சேஃப். அல்லாத. ஏய் கிருத்திகா, நீ எங்க? ஆமா, ஏன் அழுதுட்டு இருக்க? நீங்க தானே ராதிகா?
ஆமா. ஓகே, நான் தாங்க ராஜீவ். எங்க வீட்டுல தான் கிருத்திகா தங்கியிருக்கா. ஓகே. உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தோம், நடுவுல இப்படி ஆயிடுச்சு. ஓ, அந்த பார்சல் தானே. சாரி கிருத்திகா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். சாயங்காலம் வீட்டுக்கு வர நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகே? அட்ரஸ்? அட்ரஸ் அங்கிள் என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஓகே. ஓகே, நான் வரேன். பாய். போலாமா மேடம்? கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கிறீங்களா? முதல் முறையா என் குரல் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. இத டிஸ்டர்பன்ஸ்னு கூட சொல்ல முடியாது. ஒரு வகையில சுகமா இருக்கு. எனக்கு ஃப்ரெண்டுனா அது நீதான். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் உன்கிட்ட தான் சொல்வேன் மீன்ஸ் டைப் பண்ணுவேன். எனக்கு தோணும் போதெல்லாம் மறுபடியும் படிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். ஓகே? யூ வேணாம் ப்ளீஸ். தேங்க் யூ. போதும். மா, எனக்கு இன்னொரு இட்லி வேணும், சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரமா. சீக்கிரம் வேணும்னா இட்லி கிடைக்காது, மாவு தான் கிடைக்கும். எடுத்துட்டு வரட்டா? ஏதோ முத நாளாவது காலேஜுக்கு சீக்கிரம் போலான்னு நினைக்கிறேன். அது முடியாது போல இருக்கே. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருடா. காலேஜுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. அவசரம்லாம் அப்படியே உங்க அப்பா மாதிரி தான். போதும் போதும். இன்னொரு இட்லி, சட்னி வச்சுக்க. சட்னி இந்தம்மா. ஐயோ வேணாம் ஆண்டி. ஐயோ, இது மாவு இல்லம்மா, இட்லி தான். தைரியமா சாப்பிடலாம். ரொம்ப ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே 3 இட்லி சாப்பிட்டாச்சு. இந்த காலத்துல பசங்க என்னதான் சாப்பிடுறீங்களோ. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. நீ சாப்பிடு. தண்ணி ஊத்துவா? 100 ஐஸ். இப்பதான் பேசிட்டு இருந்து அதுக்குள்ள உங்க அப்பா வந்துட்டாரு. வண்டியில இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆபீஸ்ல கொடுத்தேன். சரிங்க சார். என்னங்க நேத்தே வரேன்னு சொன்னீங்க? ஆமா, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார். ஹலோ அங்கிள். வரேன் சார். ஹலோ, என்னம்மா அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சு? அப்பா, அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்க காலேஜ் போயிட்டு இருக்கோம். வா வா வா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை. ஹாய் ராஜீவ். ஹாய். ஹாய்டா. ஹாய்டா. என்னடா ராஜீவ் ஒரு பொண்ணோட போறான்? அது அவன் கசின்டா, புதுசா காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. மச்சான், படத்துக்கு போலாமாடா? ஹாய். அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஹாய் கைஸ். ஹாய்டா. இதுதான் கிருத்திகா, என்னுடைய கசின். திஸ் இஸ் ராஜ், ஆனந்த், ஹாய் ஜீஜு. ஹாய். ஏன் டல்லா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர் யாராவது ராக் பண்ணுவாங்கன்னு பயப்படுறீங்களா? எதுக்கும் பயப்பட வேணாம். என் பேரை சொல்லுங்க, இந்த காலேஜே நடுங்கும். பேரை சொன்னா எப்படிடா காலேஜே நடுங்கும்? இவன் பேரை சொன்னா நடுங்காதடா. இவன் பேரை சொல்லி கூப்பிடும் போது இவன் ஓடி வருவான்ல, அப்ப நடுங்கும். ஏய், கிண்டலா பண்றீங்க? டேய் டேய் டேய், இருடா. நான் கிருத்திகாவை கிளாஸ்ல விட்டுட்டு வந்துடுறேன். நான் உங்க கூட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தானே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, ரூம் நம்பர் 110. அது எப்படிடா உனக்கு தெரியும்? இவ்ளோ கரெக்டா சொல்ற? ஒரு பொண்ணு. சரி சரி, இதெல்லாம் கரெக்டா பண்ணு, படிப்புல மட்டும் கோட்டை விட்டுரு. வா கிருத்திகா போலாம். ஓகே பை. பொண்ணு முன்னாடி இன்சல்ட் பண்றேன். ரெண்டு ஆப்பு. இதான் ரூம் நம்பர் 110. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் இல்ல பண்ணட்டுமா? பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ஓகே, கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆஃபீஸ் கிட்ட வந்துரு. நான் கீ வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்றேன். ஓகே ஓகே பை. பை. சாரி 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 சாரி. சாரி 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 சாரி. Dear students, RSJ Engineering College is a century-old institution and is a part of our large educational endeavor. We believe in threefold objectives of academic excellence, character formation, and social concern. We heartily welcome you to this meritorious institution and wish you all the best for your future achievements. The classes would commence from tomorrow and all the students are requested to report at the office at 8 a.m. Thank you, everybody. Yeah, it was
இட்ஸ் வெரி ஃபனி யூ நோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் கிருத்திகா ஃப்ரம் டெல்லி. ஐ அம் பிரகதி. ஷீ இஸ் ஷாலினி. Hi. We both are day scholars. அன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு தியேட்டருக்கு போயிட்டீங்களா? தியேட்டரா? அதான் பாட்டிக்கு ஆபரேஷன் சொன்னீங்களே. ஓ, அந்த தியேட்டருக்கா? அது கரெக்ட் டைம்க்கு போயிட்டோமே. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு. ஓ, 2 மணி நேரமா? மேஜர் ஆபரேஷன் தான். இப்ப பாட்டி நல்லா இருக்காங்களா? எங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு போயும் பாட்டி சுமாரா தான் இருந்தது இல்ல? ஏய், நீ சும்மா இரு. ஆமா, அன்னைக்கு உங்க கூட இருந்தாரு. ஆமா, அவர் என் கசின் தான். இங்க தான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அவர் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ஓகே, பை பை. ஓ, சாரி ராஜீவ், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இந்த ஹாஸ்டல் கீ வாங்கிட்டேன். தேங்க் யூ. பட் இப்போ நான் உன் கூட வர முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் விஷயமா அப்பா அவரை ஃப்ரெண்டை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. மேனேஜ் பண்ணிக்கிறியா? நோ ப்ராப்ளம், யூ கேரி ஆன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்பா கார் அனுப்பியிருக்காரு, நீ அதுலயே போயிடு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜீவ். இட்ஸ் ஓகே. எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ அம் சோ கிரேட்ஃபுல். என்ன இந்த பொண்ணு யாரோ ஒருத்தனோட பேசிட்டு இருக்கு? அங்கிள், எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. தொட்டெல்லாம் பேசுறானே, என்னால மறக்க பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? so happy also. And you know, நான் parents இவளோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும். I'm not feeling lonely at all. நான் ஹாஸ்டலுக்கு போறது ஆண்டி அங்கிளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு கூட பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அப்பா, இப்போதான் நிம்மதி. நிம்மதியா? நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஐம் சாரி. உண்மையாவே நீ வீட்டு விட்டு போறது எதையோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. வரி பண்ணிக்காத ராஜீவ். எவ்ரி வீக்கெண்ட் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ ஈஸியா பாய் சொல்லிட்ட. ஆனா என்னால அப்படி முடியல. விலைக்கு தூரமா வந்தப்புறம்தான் நீ என் பக்கத்துல இல்லைங்கிற பாதிப்பு தெரியுது. உங்க வீட்டில் நான் இருக்கும்போது உன்னோட இன்னும் நிறைய பேசியிருக்கலாம், பழகி இருக்கலாம்னு இப்ப தோணுது. ஐ மிஸ் யூ ராஜீவ், ஐ மிஸ் யூ. கரெக்டா இந்த இடத்துல கார்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஓகே, மிஸ் பண்ணிடாத, எல்லாம் சொதப்பிடும். இந்தா. எல்லாத்துக்கும் நீயே நல்லா சொல்லி தரியா? பேசாம ஃபங்க்ஷன்ல நீயே ப்ளே பண்ணிடலாம்ல? ஸ்டேஜ், க்ரௌடு, கமெண்ட்ஸ் இதெல்லாம் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஐம் a good performer but not on stage. இல்லடா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவன் தான் சொல்றான்ல, உங்களுக்கு சொன்னதை மட்டும் செய்யுங்களேன்டா. டே ராஜீவ், வா கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம். காலையில இருந்து இந்த கிட்டார் சத்தத்தை கேட்டு கேட்டு ஒரே எரிச்சலா இருக்கு. டே, நம்மளுக்கே இவ்வளவு டார்ச்சரா இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல கேட்க போறவங்களோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா நீ? ஏய், இது ரொம்ப ஓவரா. கோச்சிக்காத மச்சி, வா வா போலாம் வா. இந்தாடா பர்கர். மச்சான், சாஸ் எடுறா. வாவ், சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, 2 ரூபாய் பன்னு, அதுக்குள்ள 1.5 ரூபாய் கிழங்கு, அதுக்கு மேல பல்லு குத்துற குச்சி. இதெல்லாம் எப்படா சாப்பிடுறீங்க நீங்க? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இது வாசனை இல்லடா, நாத்தம். எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. டேய், ஏன் செலவுலயே சாப்பிட்டு என்னையே கிண்டல் அடிக்கிற பாத்தியா? ஹாய் ராஜீவ். ஹாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன நீ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா? அம்மா உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க தெரியுமா? இல்ல, புது மொபைல் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் பண்ணலான்னு இருந்தேன். ஓகேடா, நான் கிளம்புறேன், நீ பேசிட்டு வா. கிருத்திகா காப்பியா ஒரு பர்கர் சொல்லிட்டு போடா. இல்ல, எதுவும் நீ வேண்டாம். கேட்டது பத்தாதா? கிருத்திகாக்கு வேணா நான் ஒரு காஃபி சொல்லிட்டு போறேன். இல்ல ஜிஜு, எனக்கு காஃபியும் வேண்டாம். ஓகே, பாய். Bye. பாய்டா. உங்க உதட்டுல ஏதோ ஒட்டி இருக்கு. ஐயோ, இதான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். எது சாப்பிட்டாலும் இப்படிதான். போயிடுச்சா? இல்ல, 1 செகண்ட். என்னாச்சு? ஏய், கிருத்திகா, என்னாச்சு? ஏய், கிருத்திகா, கிருத்திகா, என்னாச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ராஜீவ், ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும்போதும் உன் கூட பேசும்போதும் உன்னோட பழகும் போதெல்லாம் ஒரு
இனம் புரியாத சந்தோஷம் மனசுக்குள்ள இருக்கும். அப்பெல்லாம் அதுக்கு அர்த்தம் புரியல. ஆனா உன்னை முதலா தொட்ட உடனே தான் நீ எனக்கு சொந்தமானவன்னு புரிஞ்சுது. I think I'm in love with you. I'm in love with you. மாயா காதல் மாயா மையல் கொண்டேன் மாயா மீரா மயங்கிய மாயா நீராய் மாறிய தீயா நான் என் வயது ஒரு பூச்செடி முளைக்குதடா உயிரை கைராக்கி காதல் ஊஞ்சல் ஆடுதடா மாயா 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 மனதில் எங்கும் நீயா மாயா காதல் மாயா மாட்டிக் கொண்டேன் மாயா தாயாய் தோன்றும் தோழா ஆனேன் தலைகீழா சற்றே உன்னை பார்த்தால் என் கனவுகள் எரியுதடா சருகை போல் தானே என் இரவுகள் உதிருதடா மாயா 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 மாயம் செய்யும் மாயா This is OSI reference model. The model is developed by the International Standard Organization. This is so called as a deals-free connecting open systems. The OSI model consists of 7 layers. The 7 layers are as follows. A layer should be created where a different level of abstraction is needed. Don't you have any sense? யான் பண்ணாத வான் பண்ற கேட்கவே மாட்டியா நீ? என்ன இன்டைரக்டா இன்சல்ட் பண்றியா? கொட்டாவி விடுறது எவ்வளவு பெரிய வியாதி தெரியுமா? நீ யான் பண்ணதுனால ஒன்ன பார்த்து அவனுக்கு வந்துச்சு. அவன் பண்றதுனால இப்ப மத்தவங்களுக்கு வரப்போகுது. பாத்தியா? இவளுக்கும் இப்ப கொட்டாவி வருது. இனிமே என் கிளாஸ்ல யாராவது கொட்டாவி விட்டீங்க Hereafter I am not going to take any classes for you people. நல்ல வேலைடா உனக்கு யதார்த்தமா கொட்டாய் வந்தது. இல்லைன்னா அந்த மேடம் அறுத்து தள்ளி இருக்கும். யதார்த்தமா எங்கடா வந்தது? எல்லாம் நம்ம பிளானிங் தான். ஏதோ நம்மனால முடிஞ்சது. நீ பெரிய கில்லாடிடா. டேய் எப்படியோ காலேஜ் கட் பண்ணியாச்சு. நீங்க முன்னாடி போயிட்டு டிக்கெட் எடுத்து வைங்க. எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போலாம். ஆனந்தும் நீயும் யார பாக்குறா? வந்து சேர்ந்துறோம். டேய் ஒரு விஷயம் என்னடா? நம்மளதான். நல்ல வேலை இவனுங்க பார்க்கல. இல்லைன்னா கிண்டல் பண்ணியே வெறுப்பு ஏற்றிருப்பாங்க. டேய் ரைட் தானே? ஆ? டேய் அவன் கொடுத்த ஏய் காசு ராஜி, இப்ப பாரு. போயிட்டு டிக்கெட் எடுங்க. புரியுதா? அதே மாதிரி கணக்கு ஒழுங்கா என்கிட்ட வந்து செட்டில் ஆகும். அவன மாதிரி என்ன நினைச்சிடாதீங்க. நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். அவனோட காசா இருக்கும். என்ன அவ பார்க்கலையே. சரியா? டேய் ராஜீவ் டேய் சீக்கிரம் அந்த பக்கம் திரும்புங்கடா, நான் பார்க்கணும். போலாம்டா. டேய் ராஜீவ், இப்ப பாருடா. அவ என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். டேய் டேய் இல்லடா, உன்னதான பார்த்தா. சரி இதான் கடைசி தடவை. இப்ப அவ திரும்பி பார்க்கல, நம்மள பார்த்து சிரிக்கலன்னு அர்த்தம். இல்ல அவ என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி
பார்க்குற? நீ பார்க்கறது பார்த்தா ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்க. என்னடா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் தேட்டருக்கு போங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி வா. ஏய் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கடா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, எத்தனை நாள் அதெல்லாம் நடக்குது? எது? ஏன் என்கிட்ட கூட சொல்ல பத்தியா? எதை பற்றி? இப்படிலாம் பேசிட்டேன்னா நீ புத்திசாலி ஆயிடுவியோ. படிப்புல வேணா நீ புத்திசாலியா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் கில்லாடி. என் கண் பார்வையில இருந்து எதுவும் தப்பாது. சொல்லு. இல்லைடா, அது அதனால தான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ மட்டுமா பார்த்துட்டு இருந்த? அவளும் தான் உன்னை பார்த்துட்டு இருந்தா. நீ பார்க்காதப்பெல்லாம் அவ உன்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ உன்னை கண்டிப்பா லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன். நீ கவலையே படாத, என்ன தில்முலாவது பண்ணி உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேன். அவன் என்ன லவ் பண்றாளா? என்னால் நம்பவே முடியலையே. இவன் வேற எப்படியா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டானே. அவளை இன்னும் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ரொமான்டிக்கா ட்ரெஸ் பண்ணணும், க்ளீன் ஷேவ், நைஸ் ஹேர் கட். அப்புறம் அவளே வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்ல போறா பாரு. டைம் வேற ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. ஐயோ, அடுத்த ப்ரோக்ராம் வேற நம்மளுது. டேய், எதுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நம்ம ஆனந்த் தானடா இன்னைக்கு ஸ்டேஜ்ல கிட்டார் ப்ளே பண்ணி பாடுறதா இருந்தது. ஆமா. அவனுக்கு இன்னைக்கு வைரல் ஃபீவர்டா, அவனால வர முடியாதுடா. டேய், இதுக்கப்புறம் எப்படா யாருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எப்படா நீங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? அதனால தான்டா ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்னேன். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்னு தானே ஆனந்துக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். இப்போ என்னையே போய் ப்ளே பண்ண சொன்னா என்னால் முடியாதுடா. ரொம்ப அவமானமா போயிருண்டா. ப்ளீஸ். டேய், சாரிடா, கம்பல் பண்ணாதீங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? நீ போய் ஃபர்ஸ்ட் அந்த கிட்டார் கொண்டு வா. டேய், நான் வாசிக்க மாட்டேன்டா. வாசிக்கிறியோ இல்லையோ அது செகண்டரி. நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனமா கேளு. பிரகதி உன்னை லவ் பண்ணுமா வேண்டாமா? என்னடா சொல்ற? அங்க பாரு, இங்க பாரு. எவனோ ஒருத்தன் ஆறுதியே இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாளே, அந்த இடத்துல நீ வாஷானா கண்டிப்பா நாளைக்கே வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுவாடா. அப்படியா சொல்ற? அப்படித்தான். கண்டிப்பா லவ் பண்ணாலடா. அது நீ வாசிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. கான்ஃபிடென்ட்டா வாசி, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். போ, போ, all the best. வாடா வாடா. The next contestant to perform on stage is from final year B. One, two, three, four. இதான் டைமிங். ஓகேவா? என்னடா இவனும் அடிக்க மாட்டேங்கிறான், அவனையும் வாசிக்க விட மாட்டேங்கிறான். டேய், அட்ரா அட்ரா அட்ரா. கண்கள் வலையை பிடிக்கும் நீங்கள் ஒரு பார்வை யுத்தம் ஒன்று நடத்தி என்னை கொல்லுங்க, மறு பார்வை பூக்கள் எடுத்து கொடுத்து என்னை கொஞ்சுதே, இமை இரண்டில் என்னை பறித்தாயே சிறையோடு அடைத்தாயே. கண்கள் உனது கண்கள் வலையை பிடிக்கும் நீங்கள்.
வண்ணம் கருப்புதான் உன் புருவத்தில் வளைக்கிறாய் அதை வளைக்கிறாய் நீ கருவத்தில் உலகத்தில் உள்ள மொழிகளில் எது சிறந்தது கேட்டேனே விழிகளில் உன் விழிகளில் அதை இன்றுதான் உணர்ந்தேனே உனது கண்கள் வலையை பிடிக்கும் மீன்கள் சிறுகதை போல் முடிவதும் உன் கண்களே தொடர்கதை போல் தொடர்வதும் உன் கண்களே புத்தனை தந்த போதி மரம் தரும் கருணைகள் உன் கண்ணே சித்திரவதை செய்யும் வதை முகாம் தரும் அச்சமும் உன் கண்ணே ஓ நானா கண்கள் உனது கண்கள் ஓ பலையை பிடிக்கும் மீன்கள் ஒரு பார்வை யுத்தம் ஒன்று நடத்தி என்னை கொல்லுதே மறு பார்வை பூக்கள் எடுத்து கொடுத்து என்னை கொஞ்சுதே இமை இரண்டில் என்னை பறித்தாயே சிறையோடு அடைத்தாயே என்ன கங்கா ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணீங்க? அபி இன்னும் 1 ஹவர்ல நீங்க பிடபிள்யூடி ஆபீஸ்க்கு மா ஒரு ஹாப்பி நியூஸ். நான் இன்னைக்கு காலேஜே கலக்கிட்டேன். நான் கிட்டார் ப்ளே பண்ணது பார்த்து எல்லாரும் அசந்துட்டாங்க. பயங்கர கிளாப்ஸ்மா. என்ன ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. புத்திசாலி ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு சொல்ல கேள்வி. இப்போ கேளு புரியும். காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஆனந்துக்கு பதிலா என்ன ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டானுங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சுமா. அப்புறமா ஈஸியா ப்ளே பண்ணிட்டேன். பரவாயில்லையே ராஜீவ், நீ இந்த கிட்டார் எடுத்து டாயின் டாயின்னு வாசிக்கிறப்பெல்லாம் சும்மா இப்படி டயத்தை வேஸ்ட் பண்றியேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அதனால நீ கைத்தட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நம்பவே கூடாதுமா. நான் கிட்டார் வாசிக்கும் போதெல்லாம் நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற, நீ பெரிய மியூசிஷியன் ஆயிடுவேன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு தான் உண்மையெல்லாம் வெளியே வருது. அப்படி இல்லடா, நீ சில சமயம் வாசிச்சதையே டாயின் டாயின்னு வாசிக்கிட்டே இருப்பியா, அப்ப மட்டும் லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். முதல்ல டைம் வேஸ்ட், இப்போ தலைவலி. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா வேற என்னென்ன நினைச்சியோ எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். டேய் கோச்சுக்காதடா, தமாஷுக்கு தானே சொன்னேன். அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு, பார்வதியோ பிரகதியோன்னு சொல்லிக்கிட்டு. பிரகதியா? அப்படிதான் நினைக்கிறேன். உன்கிட்ட பேசணும்னு சொன்னா நீ வரல, அப்புறமா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி வச்சுட்டேன். என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஒருத்தர் ஃபோன் பண்ணா அவங்க யாரு என்ன விஷயம் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்க மாட்டியா? ஏன் இப்ப நீ டென்ஷன் ஆகுற? நான் ஏதோ இந்த கிரெடிட் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமான்னு தொல்லை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போனை நினைச்சு கட் பண்ணிட்டேன். எல்லா போன் அப்படியே இருக்குமா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருந்தா சரி, இப்ப என்ன தேவைன்னா மறுபடியும் அவளே ஃபோன் பண்ணுவா. இருந்தாலும் நீ அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கி வச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன்
அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்ததுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரியா பேசுற, டென்ஷன் ஆகுற, என்ன திட்டுற, என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் கோவப்பட்டு பேசினா நீ என்ன பண்ணுவேன்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இனிமே ஏதாவது ஃபோன் வந்தா நீ எடுக்காத, நானே எடுத்துக்கிறேன். நீ டிவியை பாரு என்ன. ஹாய் ஆர்த்தி. ஹலோ மச்சான், நான் ஜீஜு பேசுறேன்டா. கலக்கிட்டடா. சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் தான் எதிர்பார்க்கல. அது ஒன்றும் இல்லடா. நீ பெரிய ஆள்டா. பயங்கர டேலண்டடா. எங்கேயோ போடுவா பாரு. ஆமாடா, நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், நீ அப்புறமா பேசு. எங்க போற? என் அம்மா ஓடி எங்கேயோ போயிட்டு இருக்கேன், நீ அப்புறமா பேசு. ஓகே, பைடா. பாய். மச்சான், நான் தான்டா. ஏன் உன் மொபைல் ஆஃப் ஆயிருக்கு? எங்க ஏரியால பவர் கட்டு, நீ போனை வை. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். ச்சே. ஹலோ ராஜீவ். சொல்லுங்க. நீங்க? நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சு பாப்போம். எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்களேன். தெரியலையா? அது எப்படி? தினமும் என்ன பத்தியே நினைக்கிறீங்க, என்ன பத்தியே பேசுறீங்க, கண்டுபிடிங்களே. கொஞ்சம் தெரியுது, ஆனா ஃபுல்லா தெரியலையே. அந்த கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்களேன், அட்லீஸ்ட் பேர் சொன்னா கூட போதும். ஷாலினி? பிரகதி? பிரகதியும் இல்ல, ஊதுவத்தியும் இல்ல. நான் தான் உன்னை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தனே, ஐயர் மாதிரி. ஹலோ 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 ஹலோ. என்னப்பா அமைதி ஆயிட்ட? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உங்க குரலை கண்டே பிடிக்க முடியல. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் என்னோட குரலை சிங்கர் ஜானகி மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி சரி, போன் அம்மாட்ட கொடு. அம்மா? சீக்கிரம் கொடுப்பா, நான் அம்மா கிட்ட நிறைய பேசணும். அம்மா இல்லையே மாமி. இல்லையா? இப்பதானே செத்த நாளைக்கு முன்னாடி பேசின அம்மா கிட்ட. பாருப்பா. ஹலோ 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 ஹலோ. லைன்ல ப்ராப்ளம் போல இருக்கு. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். இது ஐயர் மாமி இல்ல, அருவ மாமி. ச்சே. ஹலோ, நான் மளிகை அண்ணாச்சி பேசுறேன். அம்மா ஏதோ பயிர் வேணும் கேட்டாங்களாம்ல, அது மொச்ச பயிரா பச்சை பயிரான்னு கேட்டு சொன்னீங்கன்னா நான் பயிரை போட்டு அனுப்பிச்சுடல. யோ, பயிர் வேணா ஒரு வேணாம். ராஜீவ், என்னம்மா? அந்த பொண்ணு பிரகதி பேசுறா, போன் எடுத்து பேசு. ஹலோ. ஹலோ ராஜீவ். யா, ஸ்பீக்கிங். பிரகதி ஹியர். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நான் கிருத்திகா கிட்ட தான் நம்பர் வாங்கி பேசுறேன். நீங்க கிட்டார் ப்ளே பண்ணதும் சரி, பாடுனதும் சரி, அமேசிங். ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் thrilled to see you. உங்ககிட்ட இவ்ளோ டாலன்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ராஜீவ். இந்த கிட்டார் வாசிக்கிறதெல்லாம் எனக்கு கைவந்த கலைங்க. இதுல என்ன இருக்கு? I'm so sorry. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாம அப்புறமா பேசலாமே. யா, ஓகே. பை. Bye. Good night. Good night. Take care. Take care. Bye.